Hi friends, நம்ம இந்த வீடியோல வந்துட்டு சாப்டர் 7th காம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர் ஃபுல்லாவுமே என்ன கவர் ஆயிருக்கும்னா அல்காரிதம் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்துட்டு நம்ம சூடோ கோடு யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ணுறது, அப்புறம் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ஃப்ளோ சார்ட்டை வந்துட்டு ஒரு அல்காரிதம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு செக்ஷன் பியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், செக்ஷன் சியில் வந்துட்டு தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷன் அப்படின்னா கண்டிஷன் வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம் ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஸோ இப்போ வந்துட்டு 5 இஸ் கிரேட்டர் தென் 9. ஸோ இப்போ இது வந்துட்டு 5 இஸ் ஸ்மாலர் தென் 9. இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கண்டிஷன். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ப்ராசஸிங் த கண்டிஷன். இந்த கண்டிஷனை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா இட் இஸ் obtained in a diamond shaped box with 2 outgoing arrows labeled true or false. ஸோ கண்டிஷன் வந்துட்டு எப்போவுமே டைமண்ட் ஷேப்டு பாக்ஸில் தான் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வித் 2 அவுட்கோயிங் ஆரோஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு ட்ரூ, இங்கே வந்துட்டு ஃபால்ஸ். இதுதான் வந்துட்டு கண்டிஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் கண்டெய்ன்ட் இன் அ ரெக்டாங்குலர் பாக்ஸ் with a single outgoing arrow which points to the box to be executed next. ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அதோட சிங்கிள் அவுட் கோயிங் ஏரோ தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்ன நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு 1 விட 2 வந்துட்டு கிரேட்டரா. எஸ். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. இதுதான் வந்துட்டு கண்டிஷன். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பிரிண்ட் ஏ. அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏவை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஏ இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்துட்டு 2 இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இது ஈஸியாக புரியறதுக்காக ஒரு சாம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டு. டைமண்ட் ஷேப்டு வந்துட்டு கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ், இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஏரோ தான் இருக்கும். பட் கண்டிஷனுக்கு வந்துட்டு 2 ஏரோஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன்னா நம்ம வந்துட்டு வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ட்டு ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டு வி ரிஃபைன் அ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி ரிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃபைனிங் அப்படின்னா என்னென்னா காமன் டேர்ம்ஸில் ஒரு சப் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமே இன்னைக்கு கொஞ்சம் மோர் டீட்டெயில்டாக வந்துட்டு டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு ரிஃபைனமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So each subproblem can be expanded into more detailed steps. ஸோ ஒரு சப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமே இன்னும் ஒரு மோர் டீட்டெயில் ஸ்டெப்ஸாக வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணணும். ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பாண்டட் டு ஸ்டில் ஃபைனர் ஸ்டெப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே இன்னும் ஒரு ஃபைனர் ஸ்டெப்ஸாக வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம் அண்ட் ஸோ ஆன். திஸ் இஸ் நோன் அஸ் ரிஃபைன்மெண்ட். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு 2-3 சப் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ணிவிட்டு அந்த 2-3 சப் ப்ராப்ளம்ஸை இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்ணி ஃபைனல் ஸ்டெப்ஸ் தான் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ரிஃபைன்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷன், வாட் இஸ் கேஸ் அனாலிசிஸ். கேஸ் அனாலிசிஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் அனாலிசிஸ் அப்படின்னா
கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் ஜெனரலைஸ் இட் டு மல்டிபிள் கேசஸ். ஸோ ஒரு கேஸ் இல்லை நிறையா கேசஸ் இருக்கும், அதுதான் வந்துட்டு மல்டிபிள் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் அனாலிசிஸ் ஸ்பிளிட்ஸ் த ப்ராப்ளம் இன்டு எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் கேசஸ். ஸோ ஒரு கேஸ் அனாலிசிஸை வந்துட்டு நிறையா கேசஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 கேஸ் எடுத்துக்கிட்டோம், கேஸ் 1, கேஸ் 2 அண்ட் கேஸ் 3. அதுக்கு இதெல்லாமே கண்டிஷன்ஸ். கண்டிஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு S1, S2, S3, S4 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் 1, இந்த கேஸ் 1 வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு டிக்ளேர் ஆகும். ஸோ இன் கேஸ் 1 வந்துட்டு ஃபால்ஸ், அந்த கண்டிஷன் வந்துட்டு செட் ஆகலை, ஃபால்ஸ் ஆயிருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் 4 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் வந்துட்டு கேஸ் ஸ்டடி. ஸோ இப்போ கேஸ் 2 இங்கே இருக்குன்னா 5 is greater than 4. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவுட்புட்டாக வரும். ஸோ இதுவே 5 is smaller than 4 அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் 4 வந்துட்டு டிக்ளேர் ஆயிரும். இந்த கேஸ் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், கேஸ் 2 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி கேஸ் 3க்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா எல்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ சம்திங் எரர் ஆர் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கேஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் அ ஃபங்க்ஷன் டு டபுள் அ நம்பர் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு நம்பரை வந்துட்டு எப்படி டபுள் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 வேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வேஸ்க்குமே நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் n plus n. ஸோ டபுள் பண்ணணும். ஸோ ப்ளஸ்னா நம்ம வந்துட்டு ஒரு ரியல் நம்பர் இல்லைன்னா ஒரு இன்டீஜர் இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே நமக்கு வேணும். ஸோ இன்புட்டில் வந்துட்டு n இஸ் அ ரியல் நம்பர் ஆர் அன் இன்டீஜர். ஸோ ரியல் நம்பர் ஆர் இன்டீஜர் எனிதிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 0, 0வா இருக்கக்கூடாது. 0 இருந்தால் நம்மளால டபுள் பண்ண முடியாது. இன் அடிஷன் இந்த கேஸில் ஸோ இது வந்துட்டு n வந்துட்டு கிரேட்டர் தென் 0. ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு என்னென்னா y இஸ் அ ரியல் நம்பர் ஆர் அன் இன்டீஜர். ஸோ நம்ம வந்துட்டு இன்புட் வந்துட்டு ரியல் நம்பர் ஆர் இன்டீஜர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி அவுட்புட் வந்துட்டு நமக்கு அப்படி தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா 1 + 1. ஸோ இது வந்துட்டு டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இதுவே வந்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு 2 + 2 டபுள் ஆயிடுச்சு. ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 4. ஸோ வந்துட்டு நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு டபுள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி டபுள் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் அதே வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் கெட் பண்ணணும். இன்புட் வந்துட்டு ரியல் நம்பர் ஆர் இன்டீஜராக எடுத்துக்கலாம். 0வை விட என்னோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டராக இருக்கணும். ஸோ ஒய் வந்துட்டு ஸோ இன்புட் வந்துட்டு ரியல் நம்பர் ஆர் இன்டீஜர். ஸோ ஆப்வியஸ்லி அவுட்புட்டும் ரியல் நம்பர் ஆர் இன்டீஜர் ரெண்டுல ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2 × n. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 × n. 2 × 1 ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் பண்ணுறதுக்கான 2 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாப்டரில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.